8th standard chapter 4 life mathematicsல exercise 4.3ல question number 5 என்ன கொடுத்திருக்காங்கன்னா a principal becomes rupees 2028 அப்போ கொடுத்திருக்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் கிடையாது, ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க, அது என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2028 மாறுது. எத்தனை வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா 2 years 2 years 4% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 4%னா 2 வருஷத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஏதோ ஒரு காசு பிரின்சிபலை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு தான் இந்த 2028. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த முன் வைப்பு தொகைன்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 4% வட்டின்றது எந்த வட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியாக இருக்குதுன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய தொகை கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முன்பணம் அல்லது வைப்பு தொகை என்னன்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதுகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட், இது அதாவது தொகையுடையது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2 years, அதை என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் நம்ம ஆறுன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம், தட் இஸ் 4%. என்ன கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஏஆர் இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கூட்டு வட்டிக்கு A is equal to P into 1 plus R by 100 whole power n. இப்போ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2028 is equal to P என்னன்றது தெரியாது, ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இன்ட்டு 1 ப்ளஸ் ஆருக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4, அதை எடுத்து போட்டுப்போம். பை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 ஹோல் பவர் என்னுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, ஸோ அந்த 2வை போட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் பண்ண போகிறேன், ஏன்னா இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 1s are 4, இது எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் போகும். ஸோ 4 1s are 4, 25s are 100. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோன்னா என்ன மீதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2028 is equal to P into 1 plus 4 1s are 4, 25s are அடித்தோன்னா 4 25s are 100ன்றதை கால்குலேட் பண்ணி ஹோல் பவர் 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் 2028 அப்படியே வச்சுக்கோங்க, பிஏயும் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்குதுன்னா கண்டிப்பாக டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொசீட் பண்ண முடியும். இங்கே டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ 1 into 25 is 25 ப்ளஸ் 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 26. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி அப்படியே கீழே போட்டுருவோம். ஸோ 26 by 25 the whole square. I repeat, இந்த இருக்கிறதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 25ன்னு வந்துடும், இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு வரும். ஸோ 25 + 1 26 by 25 the whole square. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 2028 அப்படியே வச்சுக்கோங்க, which is equal to இது 2028. ஓகேங்களா, is equal to P. ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டுடலாங்களா. ஸோ அப்போ 26 by 25 எத்தனை டைம்ஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போடணும். ஸோ 26 by 25. இப்போ P கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்பர்ஸ் தலைகீழாக மாறுமே தவிர சிம்பிள்ஸ் மாறாது. ஸோ என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது இந்த இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 25 மேலே வந்துடும், மேலே இருக்கிற 26 கீழே வந்துடும். ஸோ பிரின்சிபல் தனியாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணால் போதும். ஸோ இது 8ல் முடியுது, இது 6ல் முடியுது. நீங்கள் ஏதாவது ஒரு 26 எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த 26 2 டேபிளில் அடிக்கிறேன். 2 டேபிளில் இது எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 13 டைம்ஸ் போகும், தட் இஸ் 2 1s are 2 3s are. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துப்போம். 2 10s are 20. இங்கே இந்த எடுத்திங்கன்னா 2 1s are 2. இந்த 8 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் போகும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, ஏன்னா இது 3ல் முடியுது 4ல் முடியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் 2 டேபிளால் இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 2 13s are 26. அகெயின் இதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்தேன்னா
2 5s are 10. இங்கே அடுத்தது ஒரே ஒரு நம்பர் இருக்குது, அந்த 1ன்றது 2 டேபிளில் போகாதுன்றதுனால 0 சேர்த்துக்கிட்டு 2 நம்பரை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் நார்மலாக 1014 2ஆல் இப்படி டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10 ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த 1 மட்டும்தான் இருக்கும் நம்ம ரிமைண்டர் இறக்கும்போது. இந்த 1ன்றது 2 டேபிளில் போகாதுன்றதுனால நெக்ஸ்ட் நம்பரையும் இறக்கணும்னா இங்கே 0 போட்டால் மட்டும்தான் இறக்க முடியும். ஸோ 2 7s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ அப்போது இது 7 டைம்ஸ் போகும். ஸோ அப்போது இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டுமே 13 தான். கண்டிப்பாக 13 டேபிளில் 507 போகும். ஸோ அப்போ 13 1s are 13. 507 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 39 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். இந்த 13ம் இந்த 39ம் 13 டேபிளில் போகும். 13 1s are 13, 13 3s are 39. கீழே 1ன்னு வந்ததுனாலே டிவிஷன் பார்ட்டுன்றது ஓவர். ஸோ அப்போ மீதி மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொகுதியில் 3 × 25 × 25 is equal to P. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ பியோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரின்சிபல் தட் இஸ் வைப்பு தொகை 1875 அப்படின்றது தான் பிரின்சிபல். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.